டிஎன் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஸ்ரீ சுபம் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ நம்ம சனிப்பெயர்ச்சி பத்தி பேச போறோம். சனிப்பெயர்ச்சி எப்போ தொடங்குது, தொடங்கி எப்போ முடியுது, இதுல என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சார். நிச்சயமா. இப்ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம பார்க்கும்போது வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி பார்க்க போறோம். மார்ச் 6ஆம் தேதி காலை 8:26 பக்கம் வருது. இந்த சனிப்பெயர்ச்சி ஏன் ரொம்ப முக்கியத்துவம்னா, நம்ம சிறப்பு பெற்ற சனீஸ்வரர் கோயிலாக நம்பிட்டு இருக்கிற திருநள்ளாறு, காரைக்காலில் இருக்கிற அந்த திருநள்ளாறு வழிபாட்டு ஸ்தலத்தில் பண்றாங்க. குச்சனூர் அங்கேயும் சனிப்பெயர்ச்சி யாகங்கள் பண்ணக்கூடிய காலகட்டம். பொதுவா சனிப்பெயர்ச்சி நடந்தாலே வாழ்வில் பல மாறுதல் நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக காலகட்டமா இருக்கு. இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுன், உலகியல் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள், இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாசத்தில் நடக்கிற சனிப்பெயர்ச்சி இதுல ஒரு சூட்சம விஷயம் என்னன்னா, கிரகணங்கள் நடந்து முடிய உடனே வருகிற சனிப்பெயர்ச்சி. அப்ப பாத்தீங்கன்னா பிப்ரவரி 17 சூரிய கிரகணம், மார்ச் 3ஆம் தேதி பக்கம் சந்திர கிரகணம். கிரகணமே ஆல்ரெடி ஒரு மாறுதலை கொடுத்து சனி பகவான் வரார். சனிப்பெயர்ச்சி வந்த உடனே குரு வக்கர நிவர்த்தி. ஆக சனிப்பெயர்ச்சி முழுமையாக தன் சொந்த வீச்சில் செய்ய போகிறார்னு அர்த்தம். இதுல 12 ராசிகள் ஒவ்வொரு தத்துவத்திலையும், இதுல குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்டது, குழந்தை ரீதியாக, தொழில் ரீதியாக, ஹெல்த் வைஸ், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், சொத்து சோகம் கிடைக்குமா, கடன்ல இருந்து மீண்டு வருவானா, இது மாதிரி எண்ணற்ற கேள்விகள் மக்கள் மனதில் நிலவிட்டே இருக்கு. அனைத்துக்கும் சனி பகவான் அருள போறார். ஏன் சனி பகவான் இவ்வளவு இதா பார்க்கிறோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, கிரகங்களில் ஈஸ்வர பெற்ற ஒரே ஒரு கிரகம் சனீஸ்வரன். மற்ற கிரகங்கள் இந்த மாதிரி இல்லை. சனிங்கிறது நீதிமான்க. அவர் எங்க இருக்காரோ, யாருக்கு என்ன கொடுக்கணும் சமமாக கொடுக்கக்கூடியது. ஈவன் இறைவனையே சனி பகவான் சனி பிடித்த காலகட்டம் உண்டு. அதனால இது மக்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கிற சனி பகவானா இருக்குது. நிச்சயமாக இது மிகுந்த யோகத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம ரிஷபராசினியர்கள் பத்தி பேச போறோம். சனிப்பெயர்ச்சி அவங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் தரப்போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா கொஞ்சம்? நிச்சயமா. இப்ப ரிஷபராசிக்கு சனி பகவான் லாபத்தில் வரார். லாப சனின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி இவங்க பட்ட கஷ்டம் கதையை கேட்டீங்கன்னா நமக்கே அழுகாச்சு வந்துடும். சார் எல்லாமே வர மாதிரி இருக்கு, நடக்கல. தொழில் நடக்கிற மாதிரி இருந்தா நடக்கல. 10ல் சனி இருந்து எங்களுக்கு அவ்வளோ தொந்தரவு கொடுத்துட்டார். நம்ம சொல்லுவோம், சார் திருக்கணிப்படி வந்ததா, வாக்கியப்படி வந்ததான்னு அவளை. ஆனா இப்பதான் முழுமையா கொடுக்க போறார். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடம், வீடு, சொத்து சம்பந்தமா பல டைம் ட்ரை பண்ணி ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. தாயின் உடல்நிலையும் தந்தையின் உடல்நிலையும் பத்தி வருந்தாத ரிஷபம் இல்லை, கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ லாபத்தில் வந்தவனே அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க. என்னன்னா, முதல்ல இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் சம்பந்தப்பட்டது. சனிங்கிறது கொடுக்க வேண்டியது, கிடைக்க வேண்டியதை கொடுத்துருவார். லாபத்தில் வரும்போது சனியோட அம்சம் அத்தனையும் அள்ளி கொடுக்க தயாராயிட்டார். இந்த ராசிக்கு ஒரு சனி 11 வந்தா சிறப்பு அம்சம் என்னன்னா, இவரே இவருக்கு பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி வரும்போது நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நடக்குன்னா, சார் அப்பாவோட தொழில் பண்ணலாமா? முதல்ல கவர்மெண்ட் வேலையில அப்பாவோட போஸ்டிங் கருணை அடைப்பில் கிடைக்கும். ஆனோ பெண்ணோ ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. பிசினஸ் சம்பந்தப்பட்ட கோல்டன் டைம்ங்க, கோல்டன் டைம். ஆமா, இந்த ராசிக்காரங்க பிசினஸ் சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணி இவங்க ப்ராசஸ் பண்ணும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல வாங்க. லக்னம் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா உச்சத்தை தொற்றுவாங்க இந்த ராசிக்கு. ஆல்ரெடி இதுக்கு போனன்ஸா என்னன்னா, 2ல குரு பகவான் வேற இருக்கார். அள்ளி கொடுக்க குரு இருக்கார், வழிகாட்ட சனி பகவான் இருக்கார். அப்ப சிறப்பா இருக்கிற காலகட்டம். இப்ப இவங்க இடம், வீடு சம்பந்தப்பட்டது, பத்திரங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு சரி பண்ணி சொத்து சுகம் வாங்கலாம். இவங்களுக்கு வெளிநாட்டு வகை வண்டி வாகனம் இப்போது நன்று. இப்ப பொதுவாக வெளிநாட்டு வகைனா என்ன அப்படின்னா, இந்த நேரத்துல இவங்க இந்தியாவில தயாரிக்கிற டாடா பிராண்டு செட் ஆகாது, சுசுகி பிராண்ட் செட் ஆகாது. இதே வெளிநாட்டு பிராண்டு வகையெல்லாம் வாங்கினா செட் ஆகக்கூடிய அம்சம் வருது. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் 5ல் சனி பார்க்கும் பொழுது குழந்தை சம்பந்தப்பட்ட பிளான் பண்றவங்க கொஞ்சம் பாத்துக்கங்க. என்னதான் நல்லதே சொல்லிட்டு வந்தாலும் இதை கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, சனி 5ஐ பார்க்கும் பொழுது குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துருவார். குழந்தை சம்பந்தப்பட்டது 5ல் வரும்போது தாமதம் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. அப்ப நிறைய பேருக்கு சனி பகவான் இது வரனால சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் பண்ணிட்டு குழந்தைய பாக்கியத்தை பார்க்கணும். முதல்ல திருமணம் இருக்காதான பல கேள்வி. திருமண வாய்ப்பு தான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேள்வி. இந்த ராசிக்கு என்ன நடந்ததுன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை வரைக்கும் வந்து நின்னது. ஏன் அப்படின்னா, 10ல் சனி பகவான் 10க்கு 10 7ஆம் எட்டை பார்த்தனால அவ்வளோ ஸ்லோ. கல்யாணமே வேண்டாம், நான் சாமியாரா போறேன், அந்த மாதிரி பண்ண பல பேர் இருக்காங்க. இப்ப அது சம்பந்தப்பட்ட ப்ராசஸ் நடந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ் ஆகுது. இவங்களுக்கு கோல்டன் டைம்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது இருக்கும். ரொம்ப நாளா ஒரு கேஸ் நடக்குது, ஒரு தட பிரச்சனை, வழித்தட பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்க சின்ன தொந்தரவு இருக்கு, இது ஒரு சிலருக்கு வரும். அவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நிச்சயமாக அருள் கிடைக்கிற நேரம். அப்ப இவங்களுக்கு என்னன்னா,
ஒரு கேஸ் வம்பு வழக்கில் ஜெயிக்க போறோம், தொழில் துறையில் இம்ப்ரூவ் ஆகுது. ஆனா வேலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா வேலை வாய்ப்புகள் வேலை சம்பந்தப்பட்டது இப்ப தொழிலுக்கு நல்லா இருக்குன்ட்டோம். வேலை சம்பந்தப்பட்டதுல இவங்க என்னன்னா வேலை கமிட்மெண்ட் ஓவர் கமிட்மெண்ட் பண்ணிக்குவாங்க, ரிஸ்க் எடுப்பாங்க, இல்லைன்னா கடன் அதிகமா வாங்கிடுவாங்க. அப்ப இந்த ராசி அதிகமா பர்சனல் லோன் போட்டுக்கும். பொதுவாகவே இந்த ராசி வீட்டுக்கு கூட பர்சனல் லோன் போட்டுக்கும். கொஞ்சம் கவனமா இந்த விஷயத்துல இருந்துட்டா நிச்சயமா ஜெயிச்சக்கூடிய ராசி இந்த ராசி தான். ஓகே சார், அவங்க எந்த மாதிரி காரியங்கள் இந்த டைம் பண்ணலாம்னு சொல்லுங்க. நிச்சயமா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்கிறனால வருமானம் வருகிற காலகட்டம் அனைத்தும் சிறப்பா இருக்கு. இப்ப வருமானம்னா இப்ப தொழில் சம்பந்தப்பட்டது பண்ணி வரலாம், இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணது பண்ணலாம், ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணாங்க சார் கொஞ்சம் ப்ராஃபிட் நல்லா வந்திருக்கு அதை எடுத்து வேற எதுவும் தனிப்பட்ட முறையில போடுறேன்னா நிச்சயமா பண்ணலாம். அப்ப இந்த மாதிரி விஷயத்துல வருமானம் வருகிற அனைத்தும் பண்ணலாம். இப்ப இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களோட லைஃப் பார்ட்னர் அவங்க பேர்ல ஒரு தொழிலோ ஒரு விஷயத்தையோ ஆரம்பிக்கலாம். குறிப்பா ஒரு வீடு இதெல்லாம் வாங்கி வாடகை வருமானம் வர மாதிரி பண்ணலாம். எல்லாமே நான் சொல்றதெல்லாம் ப்ராஃபிட் வகையில சொல்லி வரேன். இப்ப ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டு விட்டுறணும். இந்த ராசி என்ன பண்ணா கையில இருந்தா இது பண்ணிடும். இப்ப இந்த நேரத்துல நகை வாங்கி வைக்க சொல்லுவோம், அசெட் கரெக்ட். இப்ப அசெட்ல பாத்தீங்கன்னா நகை வாங்க சொல்லுவோம். ரெண்டில் குரு வரும் காலகட்டத்தில் வீட்டில் குழந்தை பாக்கியம் வரலாம், புது நபர் வரலாம், நகை வரலாம். அப்ப இந்த ராசிக்கு இப்போ நகை வாங்கினா யோகம் இருக்கும். இப்ப திருப்பி வாங்குங்க, திருப்பி இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா இந்த ராசி பெஞ்சிடும். ஒரு சில விஷயம் நான் வேணான்னு சொல்ல போறேன். என்ன அப்படின்னா இந்த ராசிக்கு அந்த வேலையில ரிஸ்க் எடுக்கிறதுல மாட்டிக்குது, அதுல விட ரெஃபரன்ஸ் கொடுத்து மாட்டிக்குது, ஜாமீன் கையெழுத்து கொடுத்து மாட்டிக்குது. கொஞ்சம் கம்மியா இருந்தா நல்லபடியா இருக்கும். ஓகே சார், அவங்களுக்கான சிறப்பு வழிபாடு ஏதாவது இருக்கா? நிச்சயமா இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே சனீஸ்வரருக்கு நிறைய வழிபாடு இருந்தாலும் இவங்களுக்குன்னு உண்டான இந்த ரிஷப ராசிக்கு உண்டான தத்துவத்தில் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற கோயில்ல அங்க சனீஸ்வரர் தனி சன்னதி இருக்கு. அப்ப முருகரை தரிசனம் பண்ணீங்களா, அந்த சன்னதியை போய் வழிபாட்டு பண்ணி பாருங்க. நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கிற அந்த லாப சனி இன்னும் யோக சனியாக மாறிடும். இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா இந்த இடத்துல சென்று வந்தவங்களுக்கு பல மாறுதல் கொடுத்து பிரசன்ன வகையில வந்தது. இப்ப இதுல வாழ்வியல் பரிகாரமா ஒண்ணு கொடுப்போம். அது வாழ்வியல் பரிகாரம் என்னன்னா இவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது. ஒரு சில இடத்துல தானம் கொடுக்க சொல்றாங்க, தானம் உணவு தானம் கொடுக்கறது. இதே விதங்க பொது சபையில அன்னதானம் சாப்பிடணும். இவங்களும் சாப்பிடணும். ஆமா, நமக்கு வேண்டாததை தானமா கொடுக்கணும், வேண்டுங்கிறத நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்ப சனீஸ்வர கோயில் அர்ச்சனை பண்ணிட்டு அப்ப இவங்களுக்கு தானம் ஒரு பொருளாக வாங்கும் பொழுது தானம்னு நேரம் வாங்க முடியாது. அப்ப அன்னதானம் போடுறாங்க, அங்க இவங்களும் கொடுத்துட்டு இவங்களும் சாப்பிடும்போது நிச்சயமாக இந்த வருஷம் சனீஸ்வரர் அனைத்தும் நல்ல வழியிலே கொடுத்துட்டு இருப்பார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.